بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة في النار. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய வந்த, இன்னும் இந்த உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக வந்த அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னை இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்தி கொண்டால், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையை நம்புவதாக அவன் முடிவெடுத்து விட்டால், அவன் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது என்ற அடிப்படையை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரே ஒரு இறைவனை வணங்குவதாக, இத்தூதரை பின்பற்றுவதாக நாம் முடிவெடுத்து விட்டால், இஸ்லாம் தான் சொல்லும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், நீங்கள் எப்படி தலைவார வேண்டும், எப்படி செருப்பணிய வேண்டும், எப்படி நீங்கள் தண்ணீர் பருக வேண்டும், எல்லாவற்றையும் இஸ்லாம் உங்களுக்கு எடுத்து வைக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் செயல் சார்ந்த விஷயங்களை விட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை ஆழமாக அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே விதையாக விதைத்திருக்கிறது. அதை பொறுத்துதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றமாக இருக்கட்டும் அல்லது முன்னேற்றமாக இருக்கட்டும், அவரவர்களுடைய நம்பிக்கை பொறுத்துதான் என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கிறது. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகளிலே ஆக சிறந்த நம்பிக்கையாக மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதை மக்களாகிய நீங்கள் நம்ப வேண்டும் என்ற அடிப்படையான செய்தியை எல்லா மக்களுக்கும் தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுமையினால் மரணம், மரணத்திற்கு பின்னால் நான் விசாரிக்கப்பட இருக்கிறேன், எனது விசாரணை என்னவாகும் என்பதை குறித்து அவனுடைய உள்ளத்திலே மறுமை நாளுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் என்றால்,
உலகத்திலே ஏற்படுகிற வாழ்க்கை என்பது செம்மையாக இறைவன் எதை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இலகுவாக மாறிவிடும். இறைவன் விரும்பியவாறு ஒரு முஸ்லீமாக தன்னுடைய வாழ்வை இலகுவாக வாழ்ந்து விடலாம் என்பதை மறுமை நாளுடைய சிந்தனை குறித்து தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். யாருடைய உள்ளத்தில் மறுமை நாளுடைய சிந்தனை, மறுமை நாளுடைய நம்பிக்கை ஆட்டம் காணுகிறதோ அவருடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்கு ஒப்பாக அமையாது. இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளை பின்பற்ற முடியாது. தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறாரோ அப்படியாக வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திற்கு யார் எதை சொன்னாலும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதை அவருடைய வாழ்க்கையிலே பின்பற்ற முடியும், பார்க்க முடியும். இதற்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. நபி தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் சில நேரங்களில் புரட்டி பார்க்கிறோம். தொகுப்பாக பார்க்கும் பொழுது ஏராளமான நபிமார்களுடைய வாழ்க்கை, நபி தோழர்களுடைய வாழ்க்கை நமக்கு வியப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை ஆச்சரியத்திலே ஆழ்த்துகிறது. சில நேரங்களில் ஒரு மனிதனால் எப்படி இது போன்று வாழ முடிகிறது என்ற கேள்வியை உள்ளத்திலே ஆழமாக தட்டி எழுப்புகிறது. ஆனால் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். உலகத்திலே எந்த மூலையிலெல்லாம் தவறான காரியங்கள், எந்த மூலையிலெல்லாம் எல்லா தவறுகளும் நடந்ததோ எல்லா தவறுகளையும் அறியாமை காலத்திலே செய்தவர்கள் தான் அரபியர்கள். ஆரம்ப காலத்தில் மனித உயிரை துச்சமாக கருதியவர்கள், விபச்சாரங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்தவர்கள், வேலிக்கைக்காக கேளிக்கைக்காக அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடிய செயலை எல்லாம் செய்தவர்கள். நபிகளார் ஒரே ஒரு விதையை ஆழமாக விதைக்கிறார்கள். மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. நாளை மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள் என்ற மறுமையினுடைய சிந்தனையை உள்ளத்தில் ஆழமாக விதைத்தார்கள், புதைத்தார்கள். அதற்கு பின்னால் வாழ்க்கையை பாருங்கள். இவரா இப்படி வாழ்ந்தாரு, இவரா இப்படி மக்களை கொடுமைப்படுத்தினாரு, இவரா இப்படி அடுத்தவனை கொலை செஞ்சாரு, இவரா அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை எடுத்தாரு, இவரா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அடுத்தவரை நோவினைப்படுத்தினாரா என்று, இவர்தானா படுத்தினாரா என்று நம்மால் பார்க்க முடிகிறது. சில மக்களுக்கு மறுமை நாளுடைய சிந்தனை உள்ளத்தில் பதியாததனுடைய வெளிப்பாடு தான் அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின்படி வாழ முடியாமல், வாழ்வதற்கு தகுதி இல்லாமல், வாழ்க்கையை விட்டு இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டே வெளியேறக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம். மறுமை நாளுடைய சிந்தனை உள்ளத்திலே ஆழமாக பதிந்தால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் வல்லமை கொண்டதுதான் அந்த நாளுடைய மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்கப்பட்டது. ஆனால் நபிகளார் சொன்னார்கள், இறைவனும் அதைத்தான் சொல்கிறான், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைப்பதை போன்றெல்லாம் மறுமை நாள் இருக்காது. உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் இரண்டாக உடைக்கும் விதமாக நீ எதையெல்லாம் கற்பனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த நாள் என்பது கடுமையான நாளாக இருக்கும். நபிகளார் அதைத்தான் சொன்னார்கள். இறைவனும் மீண்டும் சொல்லுகிறான், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தன் ஷாஅத்து ஷைஉன் அஸீம், அந்த நாள் மகத்தான கடுமையான நாளாக இருக்கும். உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் இரண்டாக உடைக்கும், அப்படிப்பட்ட நாளாக இருக்கும். ஏதோ ஒரு நாள் தானே, 10-11 இறைவன் கூப்பிடுவா, விசாரிப்பா, விசாரணை என்ற களத்தில் நாம செஞ்ச நன்மை எல்லாம் சொல்லுவோம், தீமை எல்லாம் சொல்லுவோம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த நாளை பற்றியே நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வர்ணிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், சூரியன் தலைக்கு அருகாமையிலே 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். நிறுத்தப்படுகிற அந்த நேரத்தில் நபிகளார் சொல்லுகிறார்கள், யாருக்கு நாஸ யௌமல் கியாமத், அந்த நாளில் மனிதனுடைய வேர்வை வழிந்தோடிக்கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு என்றால், ஹத்தா யதுஹப அர்கஹும் ஃபில் அர்த் 70 முழம் கொண்ட அளவிற்கு பூமியிலே அவனுடைய வேர்வை வழிந்தோடிக்கொண்டே இருக்கும். மேலே தலைக்கு அருகாமையில் சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நேரத்தில் கால் வைக்கிற இடம் என்பது செம்பால் உருக்கப்பட்டிருக்கும். செம்பு தரைக்கு மேல் நாம் நிற்போம். பக்கத்தில் இருக்கிறது ஆனா பெண்ணா என்பது தெரியாது. நிர்வாணமாக நாம் எப்படி படைக்கப்பட்டோமோ அதே போன்ற தோற்றத்தில் இருப்போம்.
தலைக்கு அருகாமையில் சூரியன், 1 மைல் தூரத்தில் சூரியன், நான் கால் வைக்கிடமோ செம்புத்தரையால் இருக்கும். இப்படிப்பட்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய வேர்வை எல்லாம் வழிந்து ஓடுமாம். 70 முழம் கொண்ட அளவிற்கு என்னுடைய வேர்வை பூமியிலே வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பிறகு அவருடைய கணுக்காலை அடையும், பின்னதாக மார்பை அடையும், அவருடைய வாயை அடையும், இறுதியாக அவருடைய காதையும் அடையும். அன்றைய நாளிலே அவன் வேர்வையிலே தத்தளிப்பான். நபியே, ஒரு சாராரும் இதை சந்திப்பார்கள். ஏதோ ஒரு நாள் தானே, வெள்ளிக்கிழமை எடுத்து சனிக்கிழமை, திங்களுக்கு எடுத்து செவ்வாய், புதன், இப்படி நாளை போன்று இருக்காது. அந்த நாளை பற்றி நபிகளார் வர்ணிக்கிறார்கள். உலகத்திலே வாழ்கிற யௌமல் மிக்தாரும் சபை ஹம்சைன் அல்ஃப், நபியே நீங்கள் சொல்லுங்கள், 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளிலே அவர்களை நாம் நிறுத்துவோம். அதிலே சில மக்கள் வருவார்களா? விதவிதமாக வருவார்கள். உலகத்திலே எதை அவன் தவறாக செய்தானோ அப்படியாக வருவான். உலகத்திலே அவன் எதை ஏற்றுக்கொள்ள பின்பற்ற மறுத்தானோ அப்படியாக வருவான். ஏராளமான மக்கள் வருவார்கள். அதிலே ஒருவன் நீல நிற கண்களோடு மறுமை நாளில செம்புத்தரையில சூரியன் தலைக்கருகாமையில் கொண்டு நிறுத்தப்படுகிற நேரத்தில் நடந்து வருவாராம். இறைவனிடத்திலே முறையிடுவாராம். எப்படி வருவார் என்றால், நீல நிற கண்களோடு குருடனாக எழுப்பப்படுவாராம். பூமியிலே வாழும்போது எல்லாவற்றையும் பார்த்திருப்பார், ரசித்திருப்பார். எல்லாவற்றையும் பார்த்தார், ரசித்தார். அவர்தான் மறுமையிலே அந்த நாளினுடைய விசாரணையில் எழுப்பப்படும் பொழுது அவர் குருடனாக வருவார். இறைவனிடத்திலே முறையிடுவாராம். கால ரப்பிலி ஹர்சித்தனி அஹ்மா, இறைவா, பூமியிலே வாழும்போது நான் பார்வையுடையவனாய் இருந்தேனே, எல்லாவற்றையும் பார்த்தேன், ரசித்தேன், வாப்பா பார்த்தேன், உமா பார்த்தேன், எல்லாவற்றையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தேன். இன்றைய நாளில் என்னால் பார்க்க முடியல, ஏன் என்னை குருடனாக எழுப்பினா என்று அவன் கேட்பான். அப்படியா, நீங்கள் பார்த்தது எப்படி உண்மையோ, அதே போன்றுதான் எனது வேதத்தினுடைய வரிகள் எல்லாம் உம்மை நோக்கி வந்தது உண்மை. என் தூதருடைய வழிகாட்டுதல் எச்சரிக்கை எல்லாம் உம்மை நோக்கி வந்தது உண்மை. நீ எப்படி பூமியில் பார்த்தது உண்மையோ, நீ பூமியில் கேட்டது எப்படி உண்மையோ, நீ பூமியிலே பார்த்து ரசித்ததெல்லாம் எப்படி உண்மையோ, என்னுடைய வேத வரிகள் எல்லாம், என் தூதருடைய வழிகாட்டுதல் எல்லாம் உன்னை நோக்கி பல வழிகளிலே வந்தது. அதையெல்லாம் அன்றைய காலத்தில் நீ மறந்தாய். உமக்கு எப்படிப்பா நாம் சொர்க்கத்தை தருவோம்? நீங்கள் நரகத்திலே நுழைந்து கொள்ளுங்கள். இவர் யார் தெரியுமா? பூமியில வாழும்போது மேம்போக்கா வாழ்ந்தாருல, அதெல்லாம் நமக்கு இல்லப்பா. நம்முடைய ஸ்டேட்டஸ் வேற. நான் பூமியில மௌத்தா போயிட்டேன்னா சொர்க்கம் தான் எனது வாழ்க்கையை நினைத்து கொண்டாரு. எல்லாவற்றையும் அலட்சியமா கடந்து போவார்ல, அவரை பாற்று அந்த நபரை பாற்றி தான் இஸ்லாம் சொல்கிறது. அவர் பூமியில் இருந்து எழுப்பப்படும் பொழுது குடனாக எழுப்பப்படுவார். விசாரணையின் பொழுதும் கேட்பார், நான் எல்லாத்தையும் பார்த்தேன், இப்ப என்னால பார்க்க முடியலையே. பூமியிலே நான் சேர்க்கிற எல்லாவற்றும் என்னோடு அந்த நாளில் என்னை காப்பாற்றுமா? சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு 1 மைல் தூரத்தில் கொண்டு நிறுத்தப்படும். எங்கோ இருக்கிற சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் ஏராளமான பிரசாதனங்களை பயன்படுத்துகிறனா ஒரு மனிதனுடைய அறிவு கெட்டுகிறதா? ஒரு மனிதனுடைய மேடையிலிருந்து வேர்வை வழிந்தோடும். அது 70 முழம் வரைக்கும் பூமியிலே ஓடும். அவன் இடுப்பை தொடும், அவன் மார்பை தொடும், வாயை தொடும், காதை தொடும் என்றால் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறதா? உனது கற்பனை உடைக்கும். அதுதான் மறுமை நாள். நீ சொல்லு, நீ எப்படி நினைச்சுக்கிட்டு வரையோ அப்படியெல்லாம் அவனை விசாரிக்க மாட்டேன்பா. நீ நினைப்பதை போன்றெல்லாம் விசாரிப்போம் நினைத்துக் கொண்டாயா? எனக்கான விசாரணை, நான் கட்டிய சாம்ராஜ்யம், உனக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன். சில மக்கள் புலம்புவார்களாம், இறைவா எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் எல்லாவற்றையும் பார்த்துட்டோம், சமயம் நான் எல்லாவற்றையும் நான் கேட்டுட்டேன், ஒரே ஒரு வாய்ப்பு கூட, பூமியில போய் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா செஞ்சு நான் திரும்ப இந்த இடத்துக்கு, இந்த விசாரணைக்கு நான் வரேன். இதோ இந்த செம்புத்தரைக்கும் இந்த சூரியன் தலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இவ்வளவு வேர்வைகளை சுமந்திருக்கிற இந்த விசாரணைக்கு நான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடு. அவரிடத்தில் கேட்கப்படுமாம், ஃபீமா குன்தும், எப்பா நீ பூமியில எப்படி வாழ்ந்த? நான் பூமியிலே வாழும்பொழுது ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். என்னால எவ்வளவு சிரமங்களை எல்லாம் சந்திக்க முடியுமோ அவ்வளவு சிரமங்கள் எல்லாம் சந்தித்தேன். எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் சந்திக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சேன். நான் நைட்டு வீட்டுக்கு 11 மணிக்கு தான் வருவேன். எனக்கெல்லாம் ஃபஜ்ருங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படியா? உன் படம் ஓடுது பாரு, நல்லா பெரிய திரையில போட்டு காட்டுவோம். நீ எப்ப வந்த, எப்ப பைக்கை ஏத்துன, எப்ப சட்டையை கழட்டின, எப்ப பாத்ரூம் போன, எப்படி சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட, எவ்வளவு நேரம் தண்ணி குடிச்சு, அப்படியே படமா ஓடிக்கிட்டு இருக்கும்.
எதையெல்லாம் செய்கிறோம் எல்லாவற்றும் அங்கு திரையாக போட்டு காட்டப்படும். நான் எது குறித்து எனதுடைய நாவ் என்பது முந்தி செல்கிறதோ, எது குறித்து நான் மறுப்பை தெரிவிக்கிறோனோ, எதை குறித்து நான் பலவீனமாக வாழ்ந்தேன், கஷ்டப்பட்டேன் என்று பொருளாதாரம் இல்லைன்னா இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாது, எனக்குன்னு ஒரு தனி ட்ராக்னு சொல்லி வாழ்ந்தேனோ, உனக்கான படம் ஓடும். 11 மணிக்கு வந்தீங்களா, கடை சாத்த முடியலையா, உனக்கு 4:30 மணிக்கு ட்ரெயின் இருந்தப்படி எழுதிருச்சுல்ல, அந்த படம் தான் ஓடுது. 4:30 மணிக்கு ட்ரெயின் இங்க இருந்து சென்னைக்கு போகணும், அதே 4:30 மணிக்கு தான் பாங்கு. அதுக்கு எப்படி எழுந்திருச்சு, இதுக்கு எப்படி எழுந்திருச்சு, உன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, நல்லா போட்டு காட்டும். மீண்டும் கேட்பான், அவளம் அம்மிருக்கும் மண் தக்கர் ஃபீஹி மாத்த தக்கர். ஏப்பா, இந்த நேரத்தில் உன்னிடத்திலே படிப்பனைக்காக சில நேரம் என்னிடத்திலே கேட்கிறாயே, உமக்கு நாம் வாழ்நாளை தரவில்லையா? மண் தக்கர் ஃபீஹி மாத்த தக்கர். பூமியிலே நீ 70 ஆண்டு காலம் வாழவில்லையா? 80 ஆண்டு காலம் வாழவில்லையா? 80ஐ தாண்டி 90ஐ தாண்டி 100ஐ கடந்து நீ செல்லவில்லையா? உனது தவறையெல்லாம் திருத்திக் கொள்ள அந்த காலம் உமக்கு போதாதா? எதையெல்லாம் தவறாக நீ செய்தாயோ, பூமியிலே வாழும்போது என்னை யாரும் பார்க்கல, நான் செய்வதுதான் வாழ்க்கை, நான் பேசுவதுதான் பேச்சு, நான் நடப்பதுதான் நடத்தை என்று வாழ்ந்தாயோ, அந்த நடத்தையெல்லாம் திருத்திக் கொள்ள, அந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கொள்ள, என்னை பெருமைப்படுத்த, என் தூதர் கொண்டு வந்த வார்த்தைக்கு நீ உயிர் கொடுக்க 70 ஆண்டு காலம் உமக்கு பத்தாதா? 80 ஆண்டு காலம் பத்தாதா? இந்த நேரத்தில் நேரம் கேட்டால் நாம் உமக்கு எப்படிப்பா நேரத்தை தருவோம் என்று இறைவன் சொல்லுவான். 70 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம். முன்னாடி 20, பின்னாடி 20 கழிச்சிருங்க, மீது 40 வருஷம் என் வாழ்க்கையில தவறை திருத்திக் கொள்ள, தவறை உணர்ந்து கொள்ள, இதுவெல்லாம் தவறு, இதெல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது, இறைவன் இவ்வளவு அருட்கொடைகள் எனக்கு தந்திருக்கிறானே, அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிற பயிற்சி பெற, உணர்ச்சி வசமா நான் செய்களை தப்பை உணர்ந்து கொள்ள 40 ஆண்டு காலம் பத்தாதா? என்னால எந்த ஒன்றும் பண்ண முடியாது. பூமியிலே நான் எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்திருந்தாலும், எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தில் நான் இருந்திருந்தாலும் அவன் விசாரிக்கப்படுவானாம். எந்த அளவிற்கு என்றால், அவனுக்கான ஒரு ஏட்டை கொடுக்கப்படுமாம். எகூலூனயா ஹைலச்சா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே மாலி ஹாதல் கிதாப், என்னடா இது புத்தகம், வல் சகீரத்துல் வல் கபீரா, நான் செய்த சிறியதும் இருக்கிறதே பெரியதும் இருக்கிறதே, எந்த ஒன்றையும் விட்டு வைக்கவில்லையே. எக்கூலு யாழைச்சனி குந்து துராபா, இன்றைய நாள் நான் பூமியிலே மரணத்தை சந்தித்த பிறகு மண்ணோடு மக்கி போயிருக்க கூடாதா? நான் ஏன் பூமியிலே எழுப்பப்பட வேண்டும்? நான் ஏன் மரணத்திற்கு பின்னால் இந்த இடத்தில் விசாரிக்கப்பட வேண்டும்? இந்த விசாரணை என்னை விட்டு தூரமாக்கி இருக்க கூடாதா? நான் பூமியிலே மண்ணோடு மண்ணாக உரமாகி இருக்க கூடாதா என்று மனிதன் புலம்புவான். ஒரே ஒரு பக்கத்தை புரட்டுவானாம, சமாவாத்தி ஃபுல்லாரும் வாய்னுஹா, அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் போய் முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரே ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பக்கம். நன்மை என்றால் அவ்வளவு தூரம் இருக்கும், தீமை என்றால் அவ்வளவு தூரம் இருக்கும். நான் எதையெல்லாம் பூமியில் செய்கிறேனோ, எனக்கு எதிராக சாட்சி சொல்ல, நான் செய்த நன்மைகளை பதிவு செய்ய, நான் செய்த தீமைகளை பதிவு செய்வ, நான் படைத்ததிலிருந்தே எனக்காக 2 சாரார்களை இறைவன் நியமனம் செய்திருக்கான். நான் எதையெல்லாம் நன்மையா பேசுறேனோ எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நான் எதையெல்லாம் நன்மையான காரியங்களா செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நான் எதையெல்லாம் தீமையாக பேசுறேன், தீமை செய்ய, இஸ்லாத்திற்கு முரண்பட்டு இறை தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு வெளிப்பட்டு நான் இருந்தால் அதையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நபிகளார் அதையும் சொன்னார்கள். சில சாரார்களுக்கு 99 புத்தகங்களும் அது போன்று கொடுக்கப்படும். ஒரு புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம் பார்வை எவ்வளவு தூரம் போய் முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரு பக்கம் என்றால் 99 புக்கை வாங்குறான், அவனோட நிலை என்னவாக இருக்கும்? ஒரு புக்கை வாங்கினாலே என்ன மாதிரியான நிலை என்று தெரியாது. மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா புத்தகம், இவ்வளவு பெரிய கை சேதத்தை எனக்கு கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தி இருக்க, எதையும் விட்டு வைக்காமல் நான் செய்த சிறியதும் இருக்கிறது பெரியதும் இருக்கிறது, நான் எப்படியாக தப்பிக்க போகிறேன் என்று தெரியலையே என்று கண்ணீரோடு கலந்து கதறுவான். 99 புக்கு அது போன்று வழங்கப்பட்டவனா இருந்தா பார்க்கிறதுக்கு சின்ன புக்கு மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணா பார்வை எவ்வளவு தூரம் ஒரு மனிதனால் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்ப்போமே. எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து நான் எதை நன்மையாக செய்தேனோ அணுவளவு நன்மை செய்தார் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அன்னஹு அஅலமு ஷதீதுல் இகாப், உமது இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் நபியே, நீயும் தெரிந்து கொள்.
இறைவன் கருணையாளன் தான், அன்பாளன் தான், அருளாளன் தான், இரக்கமுடையவன், பாசமுடையவன் எல்லாம் இருக்க. அதுவும் நான் தான். நபியை நீ தெரிந்து கொள், அன்னஹு அஅலமு ஷதீதுல் இகாப். என்னுடைய மறுபுறம் எனது மறுமுகம் என்பது நாம் உம்மை கடுமையாக விரைந்து விசாரிக்கக்கூடியவன். உன்னையே நாம் இரண்டாக உடைத்து விடுவோம். உனக்கான நன்மைகள் இல்லை என்றால், என்னுடைய அருள் உமக்கு இல்லை என்றால், என்னுடைய அருள் உமக்கு இல்லை என்றால் உனது வாழ்க்கை இரண்டா உடைச்சிருவேன், உன்னையும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். நான் பூமியிலே படைக்கப்பட்டது பொருளாதாரத்தையோ எதையெல்லாம் சேர்ப்பதற்காக கிடையாது. நான் நினைப்பதை போன்றெல்லாம் வாழ்வதற்கும் கிடையாது. இறைவன் நமக்கு எதை மார்க்கமாக கொடுத்தானோ அதன்பால் வாழ்வதற்காக ஒரு அடிமையாக பின் படிக்கப்பட்ட ஒரு நபர் தான் நான். உங்கள் மீது எதுவெல்லாம் கடமையாக்கப்பட்டதோ அதையெல்லாம் செஞ்சுக்க. அதற்கு பிறகு நீ பொருளாதாரத்தை தேடி, உன் வாழ்க்கையினுடைய திட்டங்களை தீட்டி, அதற்காக நீ முயற்சி செய். ஆனால் நீ மறுமையினால மறந்துடாத. நீ நினைப்பது போன்ற கற்பனை செய்து கொண்டு வருவதை போல, நீங்கள் நினைப்பதை போல அப்படியெல்லாம் இருக்காது. ஏதோ 10ஓட 11 இது போன்ற ஒரு நாள் தானே, பரவாயில்லை பார்த்துக்கலாம். சில மக்கள் புலம்புவார்களாம், ஏப்பா நான் பூமியில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்போம். அதில் ஒருத்தர் சொல்லுவாராம், பூமியில் என்ன ஒரு நாள் வாழ்ந்திருப்போமா? இன்னொருத்தர் சொல்லுவாராம், பூமியில் ஒரு 10 வருட காலம் வாழ்ந்திருப்போம். இன்னொருத்தர் சொல்லுவாராம், பூமியில் ஒரு பாதி அளவுக்கு, ஒரு நாளினுடைய பாதி அளவுக்கு வாழ்ந்திருப்போம். இன்னொருத்தர் சொல்லுவாராம், என்னப்பா இவ்வளவு நேரம் சொல்றீங்களே, இவ்வளவு ஆண்டு காலத்தை சொல்றீங்களே. ஒரு நாளினுடைய பாதியை சொன்னதற்கு, ஒரு நாளை சொன்னதற்கு இன்னொரு சாரார் சொல்லுவாராம், அவ்வளவு காலம்லாம் வாழ்ந்திருக்க மாட்டோம், பூமியை எட்டி தான் பார்த்திருப்போம் பார். 70 ஆண்டு கால வாழ்க்கையை, 80 ஆண்டு கால வாழ்க்கையை ஒரு நாளினுடைய பாதியாக அல்லது சில நேரங்களாக, சில மணித்துளியாக தான் ஒப்பிடப்படும். ஏனென்றால் அந்த நாள் 50,000 ஆண்டுக்கு நிகரான ஒரே ஒரு நாள். இங்க எப்படி 24 மணி நேரமோ, அங்க மறுமையினுடைய நாள் என்பது 50,000 ஆண்டுக்கு ஒரு நாள். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போய், இது உமக்காக கொடுக்கப்பட்ட நேரம். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், நபியே பூமியிலே வாழ்கிற மனிதர்களை அவர்கள் செய்கிற தவறுக்கு நாம் தண்டிக்க நாடி இருந்தால் பூமியிலே ஒருத்தனும் இருக்க மாட்டான், எல்லாம் ஒத்தா போயிடுவீங்க. ஏராளமான தவறு செய்கிறோம், பார்க்கிறோம், பேசுறோம், கேட்கிறோம்ல. இறைவனை பெருமைப்படுத்த மறக்கிறோம், புகழ் பாட மறக்கிறோம். திரைத்தூதர் கொண்டு வந்த வார்த்தைக்கு வழிகாட்டுதல் கிடையாது, அதை பின்பற்றுறது கிடையாது, வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறது கிடையாது. நாம் செய்கிற எல்லா தவறுக்கும் இறைவன் தண்டிப்பதாக இருந்தால் பூமியில வாழ முடியுமா? வாழ்க்கை தொடருமா? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த வாழ்க்கை பின்பற்றல, இறைவன் ஏதோ ஒரு தண்டனை தரான், அதோட வாழ்க்கை முடிஞ்சிருமே. இது அவர்களுக்காக நாம் வழங்கப்பட்டிருக்கிற நேரம், வாழ்ந்து கொள்ளட்டும். நபியே நம்மை நோக்கி ஒரு நாள் வருவான், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ உனக்கு தந்திருக்க 70 வருஷம் நீ வாழ்ந்துக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கப்பா. ஆனா என்கிட்ட ஒரு நேரம் வருவேன், அந்த நேரத்தில் வரும்போது உண்மை நாம் சன்னமாக பிடித்து இழுப்போம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். உமக்கு நாம் 20 ஆண்டு காலத்தை தந்திருக்கிறேன், 60 ஆண்டு காலத்தை தந்திருக்கிறேன். யுவர் சாய்ஸ், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. நீ எதை வேண்டுமென்றாலும் புறக்கணிச்சுக்க, எதை வேண்டுமென்றாலும் செஞ்சுக்கொள்ள. ஆனால் மார்க்கம் சொல்லுது, இதைத்தான் நீ செய்யணும், இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் இப்படிதான் வாழணும் என்று. நீ வாழ்ந்துக்க. என் இடத்துக்கு ஒரு நாள் வருவல்ல, எனக்கான சாம்ராஜ்யத்துக்கு வருவல்ல, அந்த நேரத்தில் நான் அரிசிக்கு மேலாக நான் வருவேன், என்னுடைய சாம்ராஜ்யத்தில் உள்ள நீ நுழைவல்ல, அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்றான். ஒரு வாய்ப்பு தான். ஏதோ வாழ்க்கை திரட்டுவதற்காக 24 மணி நேரத்தில் ஜும்மாவிற்கு கூட கரெக்டா 1 மணினா அந்த 1 மணிக்கு நாள வர முடியலையே. அப்படி என்றால் நான் எதை நோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? மறுமை நம்புறோம், ஆழமாக நம்புகிறோமா? நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்புகிறோமா? ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பதிவேற்றுக் கொள்ளுங்கள். ஈமானுடைய வெளிப்பாடு என்பது தவறிலே நீடித்திருப்பது, தவறை செய்து கொண்டே இருப்பது கிடையாது. ஈமானுடைய வெளிப்பாடு நாம் எது நமக்கு தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதை விட்டு விலகி நிற்பது தான் ஈமானுடைய வெளிப்பாடு. நாம் நமது வாழ்க்கை வழிகாட்டுவதற்கு அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டு கூறியவனாக நிறைவேற்றத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால்
இறைவனுடைய அருட்கொடைகளிலே ஆக சிறந்த அருட்கொடையாக, இறைவனுடைய அருட்கொடைகளினுடைய வரிசையில் உச்சபட்ச அருட்கொடையாக லகது மன்னல்லா நாம் அவர்களுக்கு தௌஹீதை கொடுத்திருக்கிறோம். இந்த தௌஹீத் என்பது இறைவன் எப்படி பொருளாதாரத்தை ஒரு அருளாக சொல்லுகிறானோ, ஆரோக்கியத்தை எப்படி அருளாக சொல்லுகிறானோ, வானம் பூமி இது போன்ற ஏராளமான சான்றுகளையும் அத்தாட்சிகளையும் எப்படி இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறானோ, இறைவன் திருமறையிலே வெளிக்காட்டுகிறானோ, அதே போன்றுதான் இறைவன் ஒருவனுக்கு தருகிற அருட்கொடைகளில் உச்சபட்ச அருட்கொடை, ஆக சிறந்த அருட்கொடை நம்பர் 1 இடத்துல இருக்கிறது தௌஹீத். இந்த தௌஹீத் என்ற வார்த்தைக்கு ஓர் இறைவனை வணங்கக்கூடிய கொள்கை அப்படின்னு அர்த்தம். சில அடிப்படையான செய்திகளை விளங்கி கொண்டால்தான் நான் எப்படிப்பட்ட கொள்கையிலே பயணிக்கிறேன் என்பதை என்னால் விளங்கி கொள்ள முடியும். போகிற நான் எந்த பாதையில் போகிறேனோ அந்த பாதையை நான் முதலிலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் ஓடிட முடியாதுல்ல. நான் போவதற்கு எது ஏதுவான பாதையாக இருக்கோ, ஏதுவான சாலையாக இருக்கிறதோ, ஏதுவான வழியாக இருக்கிறதோ அதில் தான் நான் பயணிக்க முடியும். போகிற இடம்லாம் ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கு, போறதற்கே தகுதியா இருக்கு. நான் மட்டும் எல்லாரும் ஒரு பாதையில போகும் பொழுது நான் மட்டும் அந்த காட்டு உள்ள பூந்து போக முடியாதுல்ல. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பாதை இருக்க வேண்டும், இருந்தால்தான் என்னால் செல்ல முடியும். இந்த தௌஹீதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இறைவன் தந்திருக்கான் என்றால் நான் நபிமார்களுடைய குடும்பத்தை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன். இது முதல் கட்ட படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னதான் திருக்குர்ஆன் திரும்ப 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 பேசினாலும், ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே அவர்களுடைய வாழ்க்கையை கடமையாக்கி கொடுத்தாலும், இப்ராஹிமுடைய தந்தையை விட நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன். ஏன்? என்னிடத்துல தௌஹீத் இருக்கு, அங்க தௌஹீது இல்லை. லூத் நபியினுடைய வாழ்க்கை, அவர் நபியாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தாருக்கு தௌஹீது கிடையாது. என்னிடத்திலே தௌஹீது இருக்கு, நான் அந்த குடும்பத்தை விட சிறந்தவன். இப்படி ஏராளமான நபிமார்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த தௌஹீதை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் நான் அந்த சாரார்களை விட சிறந்தவன் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தௌஹீதை குறித்தும் நாளை மறுமை நாள் நாம் விசாரிக்க இருக்கிறோம். ஏன்பா, உமக்கு நான் தௌஹீதை கொடுத்தேன்ல, உனக்கு நேர்வழியை கொடுத்தேன்ல, உனக்கு ஓரிரை கொள்கை கொடுத்தேன்ல, இந்த கொள்கையில நீ சரியா வாழ்ந்தியா? அதே போல இந்த கொள்கை நீ மக்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சியா என்பதையும் இறைவன் கேட்பான். ஆனால் மக்களிடத்தில் சில அறியாமையினுடைய உச்சம் தொடுகிற பொழுது சில நேரங்களில் தான் பயணிக்கிற கொள்கையிலே குறித்து சில சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். மக்கள் ஏராளமான மக்களிடத்தில் என்ன பயணிக்கிறாங்கன்னா, ஒரு அமைப்பின் கீழ் பயணிக்கிற பொழுது இது இந்த அமைப்புடைய கொள்கை அப்படியாக சில மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இந்த அமைப்புடைய போதனை தானே, இந்த அமைப்புடைய கொள்கை தானே, இவங்க தானே ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, அது இவங்களுக்கான கொள்கை தானே, இதுல பயணிச்சா என்ன, பயணிக்கலன்னா என்ன, நான் தனியா போறேன்பா, நான் என்னை தனியா அப்புறப்படுத்திக்கிறேன், நான் என்னை தனியா பிரித்து காட்டுறேன், விளங்கி காட்டுகிறேன்னு சொல்லி தன்னை வெளியேற்றக்கூடிய சூழல், தாங்களாகவே முன் வந்து சொல்லக்கூடிய சூழலும் இருக்கத்தான் செய்கிறது. உண்மையாகவே அறியாமையினுடைய உச்சத்துல ஒட்டுமொத்த நன்மைகளையும் குழி தோண்டி புதைக்கிற செயல்தான் இது என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பின் கீழ் நாம் பயணிக்கிறோம் என்றால் அந்த அமைப்பு எதை சரியாக சொல்கிறதோ, கொள்கை சரி இருக்கிற வரைக்கும் ஒரு தௌஹீதினுடைய வாதியினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் சரியாக போதனை எடுத்து வைத்தால் அந்த அமைப்பின் கீழ் பயணிக்க வேண்டும். கொள்கையில முரண்பாடு, மாறுபட்ட கருத்து வரும் என்றால் அது யாராக இருந்தாலும் சரி, தௌஹீதை உண்மையாக பின்பற்றியவர் அந்த அமைப்பை விட்டு வெளியேற வேண்டும். அதுதான் அடிப்படையான ஒன்று. நாம் பயணிக்கிறோம் என்றால், நாம் எடுத்து வைக்கிறோம் என்றால், திருக்குர்ஆன் இருக்கிற செய்தியை தான் எடுத்து வைக்கிறோமே தவிர, ஹதீஸில் எது சொல்லப்பட்டதோ அதைத்தான் மக்களுக்கு உரையாக சொல்லுகிறோமே தவிர, நம்முடைய சொந்த கருத்தை எல்லாம் இந்த இடத்தில் சொல்ல முடியாது. அப்படி சொல்லி எல்லாம் மக்களையும் வென்றெடுக்க முடியாது. இது அடிப்படையான ஒன்று. மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வல்தக்கும் உம்மத், இறைவன் மீண்டும் ஒரே ஒரு செய்தி ஆழமாக அடித்தரமாக ஒட்டுமொத்த மக்களும் விளங்கும் விதமாக சொல்கிறான். உங்களிலே ஒரு சமுதாயம் இருக்கட்டும், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், யஅமுரூன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையான காரியங்களை ஏவட்டும், தீமையான காரியங்களை தடுக்கட்டும். ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் உண்மையாகவே பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கைக்கு வெற்றியாளர்கள் அவர்கள் தான் என்பதை சொல்லுங்கள். இந்த இடத்திலே இறைவன் சொல்லுகிறான், கூட்டமாக இருங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு.
ஒரு மரம் எப்படி தோப்பாகாதோ, தனி மரம் எப்படி தோப்பாகாதோ, அதே போன்றுதான் இறைவன் சொல்வது, நீங்கள் ஒரு கூட்டத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டம் தௌஹீத் என்ற கொள்கை சொன்னால் அந்த கொள்கையிலே நீங்கள் பயணிங்கள். அந்த கூட்டத்துடைய கொள்கை இது கிடையாது என்பதை நீங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருக்குரான் நம்முடையது கிடையாது, நான் சொந்தம் கொண்டாட முடியாது. உலக மக்கள் ஒட்டுமொத்த சாரார்களும் உலகத்தில் இருக்கிற ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சொந்தம் கிடையாது என்பதை திருமறை தெளிவுபடுத்துகிறது. ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சொந்தமான வேதம் தான் திருமறை குரான். நாம் முஸ்லீமாக இருந்தால், நாம் இஸ்லாத்தை பின்பற்றினால் எனக்கானது என்று சொந்தம் கொண்டாட முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை, நபி தோழருடைய வாழ்க்கை, நபி நமக்கு இறுதியாக வந்த முகமது அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு சொந்தமானது கிடையாது. ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமான அறிவுரை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை எடுத்து வைக்கிற பொழுது நபிகளார் அதைத்தான் சொன்னார்கள். நேர்வழி என்பது இப்படியாக இருக்கிறது. இந்த இரண்டு விரலுக்கும் எப்படி இடைவெளி இருக்கிறதோ அப்படிதான் இருக்கு. காலையில ஒருத்தன் முஸ்லீமா இருப்பான், மாலையில ஒருத்தன் காஃபிரா மாறிடுவான். மாலையில ஒருத்தன் காஃபிரா இருப்பான், காலையில ஒருத்தன் இஸ்லாமியனா மாறிடுவான். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு தவறின் காரணமாக, முட்டாள்தனமாக, அறியாமையின் காரணமாக நாம் இது போன்று சில நேரங்களில் தனித்து விடப்படுவோம் என்றால் நமக்கான ஆபத்து. ஷைத்தான் அதை கொண்டுதான் நபிகளாரிடத்திலே சொன்னான், கொள்கையின் மூலமாக நேரடியாலாம் வந்து உங்களுக்கு வழி கெடுக்க மாட்டோம். ஒரு சின்ன விஷயம், அற்பமான விஷயம், உள்ளத்தில் ஒரே ஒரு மனக்கசப்பை போடுவான். என்ன இப்படி மாறி பண்ணுறாங்களே, செய்தி எல்லாம் எதுவுமே பொருத்தமா இல்லையே, இவர் சித்து ஒன்றுனா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மனக்கசப்பு வரும். அப்படியே ஒதுக்குவான், அப்படியே ஒதுக்குவான், அப்படியே ஒதுக்குவான். அவனுடைய வேலை என்ன? ஆதமுடைய காலத்திலிருந்து எத்தனையோ மக்கள் எல்லாம் ஏராளமான அனுபவத்தை கொண்டவன் தான் ஷைத்தான். பல தலைமுறைகளை பார்த்து விட்டான், பல சந்ததிகளை பார்த்து விட்டான், பல நபிமார்களை பார்த்து விட்டான். வேலை ஒன்னே ஒன்று தான், உன் கொள்கையில யாரெல்லாம் உறுதியா இருக்கிறானோ அவனை என்ன செய்வேன், வழி கெடுப்பேன். இதைத்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக சொல்லுகிறது. அதைத்தான் நபிகளார் நமக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரார்த்தனையாக சொல்லிக் கொடுத்தார்கள். 23 ஆண்டு காலத்திலும் தங்களுடைய தொழுகையினை மீண்டும் மீண்டும் செய்தார்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை தடம் புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், இதோ உன்னுடைய மார்க்கத்தை விட்டு எனது உள்ளத்தை தடம் புரட்டினார். வஹீனுடைய தொடர்பில், இறைவனுடைய தொடர்பில், இறைவனுடைய கண்காணிப்பில், வானவர்களுடைய அருளில் இருந்த நபிமார்கள், நபி அவர்கள் கேட்டார்கள், இறைவா என்னை உனது மார்க்கத்தை விட்டு தடம் புரட்டிடாத, உனது கொள்கை விட்டு தடம் புரட்டிடாத, உனது போதனை எதை நோக்கி அழைக்கிறதோ அந்த அழைப்பை நோக்கி என்னை தடம் புரட்டி விடாது என்று கேட்டார்கள். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கிறது. ஒரு அமைப்பை கொண்டு நாம் பயணிக்கிறோம் என்றால் அந்த அமைப்பினுடைய கொள்கை கிடையாது, அது இறைவனும் இறை தூதர் கொண்டு வந்த கொள்கை என்பதை அடிப்படையான செய்தி விளங்கி கொண்டால்தான் அதன்பால் நம்மால் பயணிக்க முடியும், நமது வாழ்க்கையை செம்மையாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இறைவன் தருவான் என்று கூறியவனாக நிறைவு செய்து வருகிறேன்.